Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். Again இது வந்து PYQ கொஸ்டின் தான். A physical quantity of the dimension of length that can be formed. லென்த்தை ஃபார்ம் பண்ணணும். எதுலேருந்து ஃபார்ம் பண்ணணும்? Cலேருந்து. C என்ன சார்? C வந்து velocity. G என்ன சார்? m power minus 1 L cube T power minus 2. எப்சிலான் நல்லா பாரு, இந்த ஃபார்முலாவை எப்படி சார் நான் டிரைவ் பண்ணுறதுன்னா நல்லா பாரு. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது வந்து 1/4 எப்சினா சார்ஜோட ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்னு இருக்குமா? அப்போ எனக்கு இதோட டைமென்ஷன் வேணும்னா நான் இதை எஃப்ஆர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதோட டைமென்ஷன் எஃப்ஆர் ஸ்கொயர் ஆயிடுச்சு. ஃபோர்ஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ ஃபோர்ஸ் எம்எல்டி பவர் -2 இது லென்த்தோட ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணி இங்கே கியூப் ஆயிரும். இப்போ நான் இதை வச்சு எது உருவாக்கணும்? லென்த்தை உருவாக்கணும். லென்த்தை உருவாக்க போகிறேன்னு சொன்னால் மாஸ் இருக்கணுமா? மாஸ் இருக்கவே கூடாது. அப்போ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண சார் கேன்சல் ஆகும் மாசு? இது ரெண்டுத்தையும் எனக்கு தெரிஞ்சு மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் மாஸ் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ ஜியும் E²/4/ε மல்டிப்ளிகேஷனில் இருக்கணும் பாரு. மல்டிப்ளிகேஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது பாரு. டிவிஷனில் வந்துச்சு. இது ஆன்சராக இருக்குது. அது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? L⁻6 T⁻⁻4. கரெக்டாக இல்லையா? இப்போ இங்கே என்ன இருக்குது? சி இருக்குது. அப்போ நான் சப்போஸ் இதை சியால் டிவைட் பண்ணால் L⁻⁻1. அப்போ டைம் இருக்குமா இருக்காதா? டைம் இருக்கும். T⁻−3 இருக்கும். அப்போ இது ஆன்சர் இல்லை. மிச்சம் ரெண்டு ஆப்ஷனில் பாரு, இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் ஹோல் பவர் 1/2 இருக்குது. அப்போ எனக்கு வந்திருக்க ஆன்சருக்கு நான் ஹோல் பவர் என்ன கண்டுபிடிச்சிடுறேன்? 1/2. 1/2 கண்டுபிடிச்சா எனக்கு L³ T⁻−2 இருக்குது. இப்போ நல்லா பண்ண சி ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணால் L⁻−2 ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் T⁻−2 இன்டூ T⁻−2 T⁻−4 ஆகும். அப்போ நான் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணாதான் கேன்சல் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இதில் புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.